மத்ஸ்ய அவதாரம் விஷ்ணுவின் முதல் அவதாரம். ஒரு காலத்தில் சத்யவிரதன் என்ற நல்ல அரசன் இருந்தார். அவர் தினமும் ஆற்றங்கரையில் சென்று தியானம் செய்து தர்மமாக வாழ்ந்தார். ஒருநாள் அவர் கையில் தண்ணீர் எடுத்தபோது அதில் ஒரு சின்ன மீன் துடித்தது. அந்த மீன் பேச ஆரம்பித்தது. அரசே, என்னை பெரிய மீன்கள் சாப்பிடப் போகின்றன, என்னை காப்பாத்துங்க. அரசன் கருணையுடன் அந்த மீனை ஒரு குடத்தில் வைத்து பாதுகாத்தார். மீன் பெரியதாக வளர்ந்தது. சில நாட்களில் அந்த மீன் மிக பெரியதாக வளர்ந்துவிட்டது. குடம் போதாததால் அரசன் அதை குளத்தில் விட்டார். ஆனால் அங்கேயும் அது மேலும் பெரியதாக வளர்ந்தது. பிறகு ஆற்றில், அதற்கு பின் கடலில் விட்டார். அப்போது அந்த மீன் உண்மையை சொன்னது. நான் சாதாரண மீன் இல்லை, நான் விஷ்ணு. நான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்திருக்கிறேன். உலகத்தை அழிக்க வரும் பெரிய வெள்ளம் விஷ்ணு அரசனிடம் சொன்னார். இன்னும் சில நாட்களில் பெரிய பிரளயம், மாபெரும் வெள்ளம் வரும். அப்போ உலகம் முழுக்க நீரில் மூழ்கும். நீ ஒரு பெரிய படகு தயாரி. அதில் முனிவர்கள், வேதங்கள் மற்றும் உயிரினங்களின் விதைகள் எல்லாம் எடுத்து. அரசன் உடனே படகு தயாரித்தார். படகை காப்பாற்றிய மத்ஸ்யன் பிரளயம் வந்தது. உலகம் முழுக்க வெள்ளம். அப்போது பெரிய மீன் வடிவ விஷ்ணு வந்தார். அவர் தன் கொம்பில் கயிறு கட்டச் சொன்னார். அந்த கயிறை படகுடன் கட்டி மத்ஸ்யன் படகை பாதுகாப்பாக இழுத்துச் சென்றார். அந்நேரத்தில் அசுரன் ஹயக்ரீன் வேதங்களை திருடி கடலில் மறைந்திருந்தான். விஷ்ணு பெருமாள் அவனை அழித்து வேதங்களை மீண்டும் உலகிற்கு திருப்பி அளித்தார். முனிவர்களும் வேதங்களும் பாதுகாப்பாக இருந்தன. கடை சொல்லும் அர்த்தம்: விஷ்ணு தர்மத்தை காப்பாற்ற முதல் அவதாரம் எடுத்ததுதான் மத்ஸ்ய அவதாரம். வேதங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட்டன. உலக உயிர்கள் மீண்டும் உருவாக வழி ஏற்பட்டது.